அனைவருக்கும் வணக்கம். ஏன் திருமண தடை ஏற்படுகிறது? எவ்வளவு பரிகாரங்கள் செய்தாலும் கூட ஏன் திருமண தடை விலகி திருமணம் நடக்க மாட்டேங்கிறது? அதே போல் திருமண தடைக்கான காரணம் என்ன? ஜாதக ரீதியான காரணம் என்ன? பொதுவாக என்ன மாதிரி பிரச்சனை இருந்தால் இந்த திருமண தடை ஏற்படும்? இதற்கு தடை நீங்குவதற்கான வழிமுறைகள் என்ன? அதற்கான பரிகாரங்கள் என்ன? சித்தர்கள் சொன்ன விஷயம் என்ன? இது அனைத்தும் நான் இதில் சொல்லப் போகிறேன். வீடியோவை முழுமையாக பார்த்தால் தான் புரியும். பாதி பார்த்துவிட்டு பாதி பார்க்காமல் இருந்தால் கண்டிப்பாக புரியாது. வீடியோவின் முழுமையாக பார்த்து விடுங்கள். அப்போது தான் இதன் பரிகாரங்கள் உங்களுக்கு தெரியும். நான் வீடியோவின் கடைசியில் தான் இதற்கான பரிகாரத்தை சொல்ல போகிறேன். எனவே தயவு செய்து முழுமையாக பார்த்தால் மட்டுமே புரியும், இல்லை என்றால் அது புரியாது. சரி, முதலில் திருமண தடை ஏன் ஏற்படுகிறது? ஜாதக ரீதியான காரணங்களை பார்ப்போம். நமக்கு தெரிந்தது செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், கேது தோஷம். இது இருந்தால் நமக்கு திருமண தடை என்று நமக்கு ஜோசியர்கள் சொல்வார்கள். அல்லது நமக்கே கூட தெரியும் செவ்வாய் தோஷம் உள்ளது, நாகதோஷம் உள்ளது என்பது தான் நமக்கு தெரியும். ராகுக்கு எது பிரச்சனை என்பது தெரியும். ஆனால் திருமண தடையை கொடுப்பதற்கு பல தடைகள் உண்டு. உதாரணமாக புணர்ப்பு தோஷம் என்று ஒன்று உள்ளது. இது மிக கடுமையான தோஷமாகும். அதே போல் களத்திர தோஷம் என்று ஒன்று உண்டு. இது மிகப்பெரிய கடுமையான தோஷமாகும். தாரா தோஷம் என்று உண்டு. இதுவும் கடுமையான தோஷம். அதே போல் சனி கேது இணைவு 7ஆம் இடத்துலையோ 2ஆம் இடத்துலையோ ஜாதக ரீதியாக இருந்துவிட்டால் இது ரொம்ப கஷ்டம். அதே போல் 7ஆம் இடத்தில் குரு கேது இணைந்திருந்தாலும் கூட ரொம்ப கஷ்டம். அதே போல் ஜாதக ரீதியாக களத்திர தோஷத்துக்கு பதிலாக கேந்திராதிபதி தோஷம் என்று ஒன்று உண்டு. அதாவது உபய லக்னமாக இருந்தால், உதாரணமாக நீங்கள் மிதுன லக்னமாக இருந்தால் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் குரு ஆட்சி பெற்றிருந்தால் கண்டிப்பாக திருமண தடை மிக தாமதப்படுத்துவார். அது மட்டும் இல்லாமல் 7ஆம் இடத்தில் சனி இருந்தாலும் தாமதப்படுத்துவார். 7ஆம் இடத்தில் ராகு இருந்தாலும் தாமதப்படுத்துவார். கேது இருந்தாலும் தாமதப்படுத்துவார். அதே போல் சனியும் கேதுவும் இணைந்து 7 இருந்தால் சுத்தம், அவ்வளோதான். அதற்கு திருமணம் உண்டா என்றால் அது கேள்விக்குறித்தான். அதே போல் சந்திரன் சனி இணைந்து 7ஆம் இடத்தில் இருந்தால் முடிந்து கதை, அவ்வளோதான். இதற்கு பெயர் தான் புணர்ப்பு தோஷம். இருப்பதிலே இந்த புணர்ப்பு தோஷமும் இந்த சனிக்கேது தான் அதிகப்படியாக தடைகளை கொடுக்கும். இப்படி திருமண தடைக்கு ஒரு பெரிய லிஸ்டே போகிறது. நாகதோஷம், சர்ப்பதோஷம், கால சர்ப்பதோஷம், செவ்வாய் தோஷம், ராகு கே தோஷம், களத்திர தோஷம், தாரா தோஷம், சனி தோஷம், கேது தோஷம், சனி கேது தோஷம், புணர்ப்பு தோஷம், களத்திர தோஷம் என இப்படி குரு கேது 7 என்பது, 7ஆம் இடத்தில் சனி இருப்பது, 7ஆம் இடத்திலிருந்து சுபகரங்கள் பார்வையின்றி இருப்பது, இப்படி ஒரு லிஸ்ட்டே போகும். 7ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் ஏற்கனவே திருமணமாகி 2வது திருமணத்துக்கு டைவர்ஸ் வாழ்க்கை கொடுக்கும். 7ஆம் இடத்தில் செவ்வாய் பலமாக அமர்ந்து விட்டால் பெண்ணுக்கு 2 திருமணங்களை கொடுத்துவிடும். அதே போல் 7ஆம் இடத்தில் சுக்கிரன் அமைந்து விட்டால் அது களத்திர தோஷமாக மாறிவிடும். இப்படி நிறைய உள்ளது விதிகள். சரி, என்னதான் இது தீர்வு? சித்தர்கள் என்னதான் சொன்னார்கள்? சித்தர்கள் இதற்கு ஏற்றபடி ஒவ்வொரு விருட்சங்களும், அதாவது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு தோஷத்திற்கும் அதற்கென்று ஒரு மரம், அதாவது விருட்சமும், அதற்கென்று ஒரு யாகமும், அதற்கென்று ஒரு பூஜையும் அதை முறையாக செய்ய சொல்லிவிடுவார்கள். அதெல்லாம் இப்போதைக்கு மிக கடினம். ஏனென்றால் அதற்கு தேவைப்படும் ஒரு மூலிகையை நீங்கள் தேட வேண்டும். உதாரணமாக நாகதோஷம் நீங்க வேண்டும் என்றால் நாகத்தந்தி வேரை நீங்கள் தேட வேண்டும். நாகத்தந்தி வேர் எங்கே இருக்கிறது தெரியவில்லை, தேட வேண்டும். நாகத்தந்தி வேர் தேடி அது உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வரும் நாளில் அதை தேடி அதற்கு முறையாக காப்பு கட்டி அதற்கு நீங்கள் சாப நிவர்த்தி செய்து அது ஆணி வேர் அறாமல் பிடிங்கி அதன் பின்பு பக்குவப்படுத்தி அதற்கு சில பூஜைகளை செய்து அதன் பின்பு அதை திரி போட்டு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து அதன் பின்பு ஒரு கோவை ஒரு யாகம் செய்து கோதானம் செய்ய வேண்டும். இதற்கு எவ்வளவு செலவு? சுமார் 1 லட்சத்தை தாண்டும். இதை செய்வதற்கு அவ்வளோ சீக்கிரம் எளிதில் நமக்கு வழியும் விடாது. என்றால் சித்தர்கள் அவ்வளோ, ஆனால் சரியாக இருக்கும், சந்தேகம் இல்லை. இது மிக கடுமையாக இருக்கும். அதே போலத்தான் ஒவ்வொரு தோஷத்திற்கும் நான் இப்போ ராகுக்கு என்றால் வருடத்துக்கு ஒரு முறை தான் நாக பஞ்சமி நாளில் நீங்கள் செய்ய முடியும். நாகப்பஞ்சமி நாளில் ஒரு ராகுக்கு சிலைகளை செய்ய வேண்டும். அதற்கு ராமேஸ்வரம் செல்ல வேண்டும். அதற்கு முன்பு கொடுமுடி போகும். இப்படி ஒரு லிஸ்ட் இருக்கிறது. வெறும் ராமேஸ்வரத்துக்கு போய் சென்று கையெழுத்து கும்பிடுவதில்லை, அது ஒரு லிஸ்ட்டே உள்ளது. இப்படி அனைத்து தோஷங்களும் நீங்குவதற்கு சித்தர்கள் அனைத்து வழிகளும் சொல்லியுள்ளார்கள். அதற்கான மூலிகைகளை காண்பித்து கொடுத்துள்ளார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. முறையாக செய்தால் பரிகாரங்களில் லட்சக்கணக்கில் தாண்டும். அது மட்டும் இல்லாமல் சித்தர்கள் அனைவரும் 48 நாட்கள் அல்லது 108 நாட்கள், 1 மண்டலம், 2 மண்டலம், 3 மண்டலம் என்ற கடுமையான விரதங்களை கடைபிடிப்பு சொல்வார்கள். இப்படி யார் செய்து தயாராக உள்ளார்கள்? மிக கடினம். எனவே இது சித்தர்கள் சொன்ன
பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோவிலை பற்றி தான் சொல்ல போகிறேன். அது உங்களுக்கு சரியாக இருக்கும். இந்த கோவிலுக்கு நீங்கள் சென்று சாதாரணமான பரிகாரம் செய்தாலே மேற்கொண்ட சொன்ன எந்த தோஷமாக இருந்தாலும் அது நிவர்த்தி அடைந்து விடுகிறது. இதற்கு நான் நிறைய சுமார் இந்த ஒரு வருடத்தில் ஒரு 500 பேரை அனுப்பியிருப்பேன். 500 பேரில் 300 நபர்களுக்கு இந்த திருமணம் நடந்திருக்கிறது. சுமார் 200 பேருக்கு இப்போது நிச்சயம் முடிந்து காத்திருக்கிறார்கள். அந்த 500 பேருக்கும் சரியாக திருமணம் நடந்துவிட்டது. அப்படி ஒரு சக்தி வாய்ந்த கோவிலை பற்றி சொல்கிறேன். நீங்கள் அது இந்த காலத்திற்கு அது சரியாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு எந்த தோஷமாக இருந்தாலும் சரி, நாகதோஷமோ, சர்ப்பதோஷமோ, காலசர்ப்பதோஷமோ, புல்லப்பு தோஷமோ, தாரா தோஷமோ, எந்த தோஷமாக இருந்தாலும் சரி, ஜாதக நோட்டை மூடி வைத்து விட்டு இந்த கோவிலுக்கு செல்லுங்கள். கண்டிப்பாக அது நன்றாக இருக்கும். சரி, இந்த கோவில் எங்கே இருக்கிறது? அந்த கோவிலுக்கு சில விதிமுறைகள் உண்டு. அந்த கோவில் மௌன விரதமான கோயில். அந்த கோயில் எல்லையை நெருங்கிவிட்டால் வாயை திறந்து யாரிடமும் பேசக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, இந்த கோவில் சிலருக்கு குருக்கள் நம்பர் நான் இப்போது கொடுக்கிறேன், டிஸ்பிளேவில் தெரியும். இந்த ஃபோன் நம்பரை வைத்து குருக்களுக்கு நீங்கள் ஃபோன் செய்வதற்கு புதன்கிழமை மட்டும்தான் செய்ய வேண்டும், மற்ற நாட்களில் செய்யக்கூடாது. இங்கு பரிகாரம் செய்வதற்கு கட்டணம் வாங்குகிறார்கள். கட்டண விவரம் எவ்வளோ என்று தெரிந்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப்பில் குருக்களுக்கு வணக்கம் என்று ஒரு தகவல் சொல்லுங்கள். அவர்களுக்கு வாட்ஸ்அப்பில் அதுக்குரிய அந்த பூஜை செலவு, அந்த எங்கே இந்த கோவில் அமைந்திருக்கிறது, அதற்கான முகவரி மற்றும் அதற்கான கட்டணத்தை அவர் தெரிவிப்பார். அதை வாங்கி கொள்ளுங்கள். புதன்கிழமை ஃபோன் செய்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாங்கள் கோயிலுக்கு வருகிறோம், இந்த மாதிரி பரிகாரம் செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் என்ன செய்வார்கள், ஒரு வரிசைப்படி ஒரு டோக்கன் நம்பர் கொடுப்பார்கள். அதை வாங்கி கொண்டு நீங்கள் நேரடியாக வெள்ளிக்கிழமை போங்கள். அந்த வெள்ளிக்கிழமை நாளில் மட்டும்தான் அந்த கோவில் திறக்கப்படுகிறது. வெள்ளிக்கிழமை மட்டும்தான் பரிகாரம் செய்யப்படுகிறது. நீங்கள் புதன்கிழமை ஃபோன் செய்யும்போது எத்தனை மணிக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை வர வேண்டும் என்பதை மிக தெளிவாக சொல்வார்கள். அதே போல் புதன்கிழமை ஃபோன் செய்யும்போது முன்பதிவு செய்யும்போது உங்களுக்கு காரில் வந்தால் லொக்கேஷன் போட்டு விடுவார்கள், பஸ்ஸில் வருவதாக இருந்தால் முகவரியை போட்டு விடுவார்கள், அல்லது உங்களுக்கு எப்போது நேரம் கிடைக்கிறதோ அப்போது வாட்ஸ்அப்பில் வணக்கம் என்று மட்டும் போடுங்கள். அனைத்து தகவலும் உங்கள் பாக்கெட்டில் இருக்கும். மற்றபடி அந்த குருக்கள் எப்போதும் மந்திரங்களை சொல்லி கொண்டே இருப்பதால் அவர் பேசுவது மிக கடினம். எனவே நீங்கள் யாரும் கோபப்பட்டு கொள்ள வேண்டாம். மிக சக்தி வாய்ந்த கோவிலாகும். சரி, இந்த கோவில் எங்கே இருக்கிறது என்று பார்த்துவிடும். இது திருப்பத்தூர் மாவட்டம், திருப்பத்தூரில் தான் இந்த கோவில் இருக்கிறது. திருப்பத்தூரிலிருந்து தருமபுரி செல்லும் சாலை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பள்ளிப்பட்டு என்ற இடத்தில் இந்த கோவில் அமைந்திருக்கிறது. இந்த கோவில் திருக்கோவில் பேர் படி அளந்த அம்மன் திருக்கோவில் ஆகும். இது ஒரு அம்மன் கோவிலாகும். இந்த கோவிலுக்கு கோபுரம் இல்லை, தரை இல்லை, டைல்ஸ் இல்லை, எந்த விதமான ராஜ தூண்களும் இல்லை. மிக எளிமையாக இருக்கிறார். ஏனென்றால் இந்த கோபுரம் அமைக்க பல முயற்சிகள் கூட அம்மன் உக்கிரத்தால் அமைக்க முடியாமல் இன்று வரை அது தட்டுப்பட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அங்கு வெறும் பார்ப்பதற்கு பிரம்மாண்டமாக எதுவுமே தெரியாது, ஆனால் சக்தியில் உலகத்தில் மிரள வைக்கும் சக்தியாக இருக்கிறது. நான் சித்தர்களை பற்றி தான் பேசினேன். சித்தர்கள் சொன்ன பலனை செய்ய முடியவில்லை என்றால் அப்போது இங்கு அனுப்புகிறேன் என்றால் சித்தர்களுக்கு இணையான இங்கே சக்தி இருப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கே செல்லுங்கள். கண்டிப்பாக எத்தனை தடை இருந்தாலும் நாள் நேரம் எதுவுமே பார்க்காமல் அந்த தடை விலகி உடனே உங்கள் கைகூடும். கண்டிப்பாக சென்று வழிபடுங்கள். வாழ்க்கை நலமோடு வளமுடன் நீங்கள் இருப்பீர்கள். அது நன்றாக தெரியும். நிச்சயமாக அனைத்து தடைகளும் நீங்கும். நன்றி, வணக்கம்.